ப்ரீவியஸா போட்டிருந்த லாங் வீடியோல ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பயணங்கள் பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோ சூப்பரா இருக்கும், போய் பாருங்க, நம்ம சேனல்ல இருக்கு. இந்த வாரமும் அதனோட கண்டினியூஷன் தான். நாங்க தங்கியிருந்த ரெசார்ட் பத்தின டீடைல் சொல்றோம். அதனோட வீடியோ தான் இது ஃபுல்லா. இந்த ஏரியா வந்து மரக்காயர்பட்டினம் மண்டபத்துல இருக்கு, ராமேஸ்வரம் ஐலாண்டுக்கு முன்னாடி. இங்க வந்து ரோட் ஹவுஸ் ரெசார்ட் அப்படின்னு இந்த ரெசார்ட் வந்து நாங்க புக் பண்ணிருந்தோம். நாங்க வந்துட்டு ஒரு ஃபேமிலியா நாங்க ஒரு 8 பேர் போயிருந்தோம். 3 இண்டிவிஜுவல் ரூம்ஸ் எடுத்திருந்தோம். இதுல டோட்டலா 6 இருக்குன்னு நினைக்கிறேன். நடுவுல வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அதுதான் ஹைலைட். ரெசார்ட்டே பாருங்க எவ்வளவு சூப்பரா கிரீனிஷா இருக்குன்னு. இதுக்கு பின்னாடி வந்து இவங்க ஒரு பிரைவேட் பீச்சும் வச்சிருக்காங்க, அதுவும் இந்த வீடியோல வரும் பாருங்க. அதுவும் வேற லெவல்ல இருக்கும். நாங்க போன கிளைமேட்டும் அந்த சில் பிரீஸுக்கும் வெயிலே இல்லாம செம்ம ஜாலியா நான் என்ஜாய் பண்ணேன். சூப்பரா இருந்துச்சு இந்த ட்ரிப்பே. 2 days ட்ரிப் வந்து நல்லா ஒர்த்தான ரெசார்ட்ல போட்டு செம்மையா நாங்க வந்து ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணோம். இங்க வந்து ரெஸ்டாரண்ட் கிடையாது, பில் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. நான் வந்து நாங்க போற வரைக்குமே அது வந்து ஆன் ப்ராசஸ்ல தான் இருந்தது. வெளியே தான் நாங்க ஃபுட் எல்லாம் வாங்கலாம். இங்க பாருங்க, டாடி நான் தூக்கி வச்சிருக்காங்க. நான் வந்து வீட்டுக்குள்ளேயே ரூம்லயே இருக்க முடியலன்னு சொல்லிட்டு வெளியே வேடிக்கை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதனால என்ன தூக்கி வச்சிருக்காங்க எங்க டாடி. நான் அப்புறம் இந்த ஸ்விம்மிங் பூல், இந்த காத்து, செடி, மரம், அந்த புல்லு அதெல்லாம் பார்த்து செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். கீழே இறக்கி விட சொன்னேன், ஆனா மழையா இருக்கு, அந்த இடமே வந்து நச நசன் இருக்குண்டா, வேணாண்டா அப்படின்னோடனே நான் சரி சமத்தா இருந்துக்கிட்டேன். அவங்க தூக்கி வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு இதுதான் அந்த பிரைவேட் பீச்சுக்கு போறதுக்கான அந்த வே. எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா. நல்லா நாங்க போகும்போது வந்து லைட்டா மழை தூரிட்டு இருந்துச்சு. என்னமோ நம்ம வந்து ராமேஸ்வரத்துல இருக்கோமா, இந்தியாவில இருக்கோமா, இல்ல வேற ஒரு கண்ட்ரியில இருக்கோமா அப்படின்னு ஒரு டவுட் வந்துருச்சு. இங்க பாருங்க, இந்த பீச்ல வந்து குளிக்கிறது வந்து அந்த அளவுக்கு ஸ்விம்மிங் தெரியாது, அவங்களுக்கு சேஃப் இல்லை அப்படின்னாங்க. சரி எதுக்கு நம்மளுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அதுல குளிக்கல. சும்மா இங்க நின்றுட்டு பார்த்துட்டு போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு எனக்கும் இதெல்லாம் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து ஒரு டெம்பிள் போனோம், கோதண்டராமர் டெம்பிள் அப்படின்னு அந்த இடத்துக்கு போனோம். அந்த டெம்பிள் போற ரூட்டும் பாத்தீங்கன்னா நடுவுல ரோடு இருக்கு, சுத்தி 2 இடத்துலயுமே கடல், அதுக்குள்ள போற மாதிரி இருந்துச்சு. அதுவும் செம ஃபீலா இருந்தது. கோயில் கொஞ்சம் கும்பலா இருக்கிறதுனால சும்மா வெளியே மட்டும் சுத்தி பார்த்துட்டு நாங்க வந்துட்டோம். அப்புறம் வந்து ரிட்டர்ன் வரும்போது அதியமான் கடற்கரை போனோம். நல்லா செம கும்பல். நாங்க வந்து வீக்கெண்ட்ல தானே போனோம்னு சொன்னேன், அதனால சண்டேங்கிறதுனால பயங்கரமான ரஷ்ஷா இருந்தது. அது அந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் அந்த கார் பார்க்கிங் நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் நடந்து பீச்சுக்கு போனோம். சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் ரூமு கூட்டிட்டு வந்தாங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். கார் டிராவல் பண்ணோம்ல, அதனால ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்க வந்து சூப்பரா கிளம்பிட்டோம். இப்படிதான் வந்து எங்க 2 days ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பயணங்கள் போச்சு. என்ன தூங்க வச்சுட்டு எல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து கிளம்பிட்டோம் ஊருக்கு. போற வழியெல்லாம் வந்து மழையா இருந்தது, வெயிலே இல்லாததுனால ஜாலியா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு வழியா. ஒரு 3.5 மணி நேரம் டிராவல் கறோம், வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே வீட்டை பார்த்தோன்னே ஐ லவ் யூ வீடு அப்படி சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பயணங்கள் கூட்டிட்டு போறாங்கன்னு பார்ப்போம், நீங்களும் வெயிட் பண்ணுங்க.